வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த சூப்பரான மட்டன் கிரேவி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குக்கரில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 3 ஏலக்காய் அது இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் 3 பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி, பெரிய சைஸில் இருக்கிற தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொரியண்டர் பவுடர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட சில்லி பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வந்து ரொம்ப சின்னதாக நான் கட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். அதுவும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம லிவரும் சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமே மட்டன் வந்து குக் ஆகிடும். பெரிய சைஸில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவி பண்ணுங்கள். அதாவது இந்த போன் இருக்கிற பீசஸாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இது வந்து போன்லெஸ் பீசஸ் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி நான் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா தொடர்ந்து நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மட்டன் குழம்பு பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மட்டன் பீசஸ் வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. பட் இது நல்லா வேகணும். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து 10 விசில் வைக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரேவியோட மட்டன் வந்து தீஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக வேண்டாம். மட்டன் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 விசில்ஸ் வரது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ 10 விசில்ஸ் வரது வரைக்கும் நீங்கள் வந்து இதை விட்டுருங்க. அப்படியே 10 விசில் விட்டதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இதனால தான் நான் வந்து ரொம்ப சின்ன பீசஸாக போடுறேன் கிரேவியோட. பெரிய பீசஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி விட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் விசில்ஸ் நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் புதினா மல்லிக்கீரையை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மட்டன் இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரேவி பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.